ஹலோ மக்களே, ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாருவோட மேரேஜ் வேலைகள் எல்லாமே செம தடபுடலாக நடந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் மகாலிங்கமும் புவனேஸ்வரி கிட்ட போய் எல்லாரும் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்தத்துக்கு கூப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி எப்படியும் சாருக்கும் அந்த சீனுக்கும் மேரேஜ் முடிஞ்சிடும், அதை வச்சு எப்படியாவது அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சாருவோட மூர்த்த புடவைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சீனோட பட்டு வேஷ்டியும் எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே சிவராமனும், என்ன சீனு மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு வேஷ்டி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு பத்மாவும் நீங்களே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம மாயா அந்த இடத்துல ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க கனவுல கண்டக்கூடிய காஸ்டியூமும் இதுவும் சேமாக தான் இருக்குது. அப்படியே பதட்டமாக இருக்கிறத பார்த்த நம்ம தனாவும் ஜானகியும் மாயக்கிட்ட என்னன்னு கேட்கவும், மாயாவும் அவங்க கனவை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு தனாவும், நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் சீனுக்கும் சாருக்கும் மேரேஜ் ஆக போகிறதில்ல, எப்படி அந்த ஃபேக் மாப்பிள்ளை கூட தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஜோஷியரும் வராங்க. அப்படியே பார்த்துட்டு போஸ்டரை பார்க்கும்போது நம்ம சொன்ன மாப்பிள்ளை இது இல்லையே, இது வேற மாப்பிள்ளையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்படியே பத்மாக்கு மகாலிங்கத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிய வருது. இதை கேட்ட சாருவும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறது, அப்போ இது ஃபேக் மாப்பிள்ளை இல்லையா, கடைசியில் இந்த கல்யாணம் நடந்துட போல அப்படின்னு சொல்லவும், பத்மாவும் என்னைக்கு இருந்தாலும் சீனு தான் உன்னோட கழுத்தில் தாலி கட்ட போகிறான், அதுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் அந்த ஜோசியர் பத்மா கிட்ட சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. அதுக்கு ஏற்றவாறு நம்ம மாயாவும் தனாவும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரகுராம் மறுபடியும் தனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததை தாங்க முடியாத பத்மாவும் பார்வதியும் ஏதாவது பண்ணி இவங்களோட பிரச்சனையை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு கதிரை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு டென்ஷனான நம்ம ரகுராமும், உனக்கு யார் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தனாவும், ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு முக்கியம்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்வதியை ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு யார் முக்கியம்னு சொல்லிட்டு கடவுள் கேட்டாங்கன்னா யாருக்கு நீ பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாட்டு தனாவும், நான் என்னோட அப்பா கதிரை மருமகனா ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுவேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ரகுராமும் சொல்கிறாங்க, அப்போ ரெண்டு பேருமே நீ விட்டு கொடுக்கல, நீ ரெண்டு பேரையுமே சமமாக பார்க்குறதே எனக்கு தோல்வியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழும்பி போயிடுறாங்க. நம்ம சிவராமனும் மணியா உடனே அவங்கள்ட்ட நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துச்சுல, இதுக்காக தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்க மாதிரியே இல்லை பத்மா. அடுத்த சாருவோட மேரேஜ் வேலைகள்லாம் செமையாக நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் சரி சாருக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சா என்னையாதுன்னு விசாரிக்கும் போது சாருவும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சீனு மாமாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருந்தேனே அது எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறாங்க. ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் ஜோடியாக வைக்கும்போது ரெண்டுமே மேட்சாக இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனுக்கு எதுக்கு பட்டி வேஷ்டி சட்டை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே மாயா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சு, நம்ம கனவுல பார்த்த காஸ்டியூமும் இதுவும் சேமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகமே மாறி போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டியும் அந்த இடத்துல, எதுக்கு சீனுக்கு பட்டு வேஷ்டி சட்டை வாங்கியிருக்கு, அதுவும் உன் சேரீக்கு மேட்சாக இருந்த மாதிரி இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம சிவராமனும் அதே கேட்குறாங்க. எதுக்கு சீனு மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸுன்னு கேட்ட உடனே பத்மாவும், ஆமாம் நீங்களே உங்கள் வாயால் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அந்த இடத்துல குழம்பி போயிடுறாங்க. சாருவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, மாப்பிள்ளையாக இருக்க போகிறது சீனு மாமா தானே, எப்படி சீனு மாமா தானே கடைசி நேரத்தில் நம்ம கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மாயா சோகமாக இருந்ததை பார்த்த உடனே ஜானகியும் நம்ம மாயா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாயா நீ எதுக்குமே வருத்தப்படாத, நடக்கிறது இப்படி இருந்தாலும் சீனு என்னைக்கா இருந்தாலும் உன்னை கைவிட மாட்டான், அதனால் இதை பற்றியும் கவலைப்படாதுன்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் ஜானகிட்ட வந்து, இல்லை பெரியம்மா அன்னைக்கு ஒரு கனவு கண்டேன்னு சொன்னேன்ல, அந்த கனவுல வந்த காஸ்டியூமும் இதுவும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, எனக்கு இதை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மாயாவும் தனா கிட்ட அவங்க கனவை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. தனாவும் நம்ம மாயா கிட்ட வந்து, நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் சீனு அவ கழுத்தில் தாலி கட்ட போகிறதுல அதை நினச்சி நீ வருத்தப்படாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாலிங்கத்தை காட்டுறாங்க. மகாலிங்கமும் எப்படியாவது தன்னோட பொண்ணு மேரேஜ் சீனு கூட முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. பத்மாவும் மகாலிங்கத்திட்டு வந்து, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இத்தனை வருஷமாக காத்திருந்தது எல்லாமே வீண் போகாது,
கரெக்டாட்டு அந்த ஃபேக் மாப்பிளையும் கடைசி நேரத்தில் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த இடத்த விட்டே ஓடிடுவான். அந்த சமயத்தில் எப்படியாவது சீனுக்கிட்ட பேசி சமாளித்து அவனே இந்த சாரு குளத்தில் தாலி கட்ட வச்சிருவேன் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு மகாலிங்கமும் புவனேஸ்வரியை பார்க்க போகிறாங்க. புவனேஸ்வரி கிட்ட போய் நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறதுக்காண்டி போகிறாங்க. மகாலிங்கமும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது புவனேஸ்வரி அவங்கள பார்த்த உடனே நீ நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்க. கண்டிப்பா உன்னோட பொண்ணுக்கும் சீனுக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது. அதை நினச்சி நீ எதுவுமே வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் இந்த சாருவை வச்சு தான் இந்த ரகுராம் குடும்பத்தை இனி பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே பசுபதி கிட்ட வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. கண்டிப்பாக சீனு தான் இதில் மேரேஜ் பண்ணணும், அந்த மாயோட வாழ்க்கையை அப்படியே ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயாவும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்த அத்தை சொன்ன மாதிரி எல்லாம் செய்துடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அந்த கனவு வந்ததுலேருந்து கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம மாயாவும் சீனு கிட்ட போய் அத்தை என்ன சொன்னாலும் அதுக்கு ஏத்தவாறு நடக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கவும் நம்ம சீனுவும் எதுக்கு நீ இப்படி பதட்டமா இருக்க, என்ன நடந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை தவிர எந்த பொண்ணு கூடயும் நான் கல்யாணம் பண்ண போறதில்ல, அதுக்காக நீ இப்படி பதட்டப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாருவும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியும் கடைசி நேரத்தில் இந்த ஃபேக் மாப்பிள்ள லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவான். கரெக்டாட்டு சீனு மாமாவை எப்படியாவது என் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருவாங்கன்னு ஒரு கனவு கொட்டையை கட்டி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல அந்த ஜோசியரும் வராங்க. அவங்க பார்த்துட்டு நம்ம சொன்ன மாப்பிள்ளை இது இல்லையே, இந்த ஃபோட்டோவில் வேற மாப்பிள்ளை எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் நம்ம மாயா தூரத்துலேருந்து பார்த்துட்றாங்க. அப்படியே பதட்டமாட்டு இந்த ஜோசியர் மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா எல்லாம் சொதப்பிடுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜோசியர் போய் கரெக்டாட்டு பத்மா கிட்ட சொல்கிறாங்க, என்ன இங்கே நடக்குது, நான் சொன்ன மாப்பிள்ளை இது இல்லையே, இந்த ஃபோட்டோவில் வேற ஒருத்தங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே பத்மா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க தானே இந்த பொண்ணெல்லாம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லவும், இல்லை நான் அனுப்புனது வேற மாப்பிள்ளை, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பத்மாவும் சரி எது எப்படியோ கடைசி நேரம் வரைக்கும் வந்தாச்சு, இப்போ எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாப்பிள்ளையை மாற்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சாருவும் டென்ஷன் ஆகிடுறாங்க. சாருவும் பத்மா கிட்ட வந்து என்னத்தை இங்கே நடக்குது, எதுக்கு இப்போ அந்த ஜோசியர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனார், அப்போ கடைசி நேரத்தில் அந்த ஃபேக் மாப்பிள்ளை சொதப்பிடுவானோ அப்படின்னு சொல்லவும் நம்ம பத்மாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்போவா இருந்தாலும் என்னோட பையன் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகாலிங்கமும் இதை கேட்டு டென்ஷன் ஆகிட்டு என்ன பத்மா இங்கே என்ன நடக்குது சம்மந்தி, எல்லாமே சரியாயிடுமா, நான் நினச்ச மாதிரி நடக்குமா, என்னோட பொண்ணு இத்தனை வருஷமா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தா கடைசி நேரத்தில் எல்லாமே சொதப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது பத்மா எல்லாருக்கும் தைரியம் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பத்மாவும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாயாவும் தனாவும் சேர்ந்த மாதிரி அதுக்கு மிச்சமாக பிளானை போட்டு ஒரு வழியாக அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம சீனுவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.